உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். நாம் தமிழர் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய பிரிவினைவாத இயக்கம் என வருண்குமார் ஐபிஎஸ் தேசிய ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாட்டில் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்த செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் சதீஷ்மணி இணைகிறார். சதீஷ்மணி, தேசிய ஐபிஎஸ் கருத்தரங்கம் எங்கே தற்பொழுது நடைபெற்று வருகிறது? யார் தலைமையில் நடைபெற்று வருகிறது? திருச்சி எஸ்பி திரு வருண்குமார் என்ன குற்றச்சாட்டுகளை நாம் தமிழர் கட்சி தொடர்பாக முன்வைத்துள்ளார்? இதற்கான காரணம் என்ன? ஒவ்வொரு ஆண்டும் ஐபிஎஸ் அதிகாரிகள், அதாவது இந்தியா முழுவதும் பணியாற்றக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான மாநாடு பிரதமர் மோடி தலைமையில நடத்தப்படும். அந்த வகையில இந்த ஆண்டு நடத்தப்பட்ட மாநாடு ஒரிசா மாநிலம் புவனேஸ்வரில் கடந்த 29 மற்றும் டிசம்பர் 1ஆம் தேதி என 2 நாட்கள் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்தை பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் சைபர் குற்றங்கள் மற்றும் நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து அந்த மாநாட்டில் விவரிக்க அந்த கூட்டம் நடத்தப்பட்டது. அதுல திருச்சியை சேர்ந்த எஸ்பி வருண்குமார் பேசிய பேச்சுகள் தான் தற்போது பரபரப்பாக இருக்கிறது. அதில் இணையதள குற்றங்கள் தொடர்பாகவும் அந்த கருத்தரங்கத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பேசிய திருச்சி எஸ்பி வருண்குமார், நாம் தமிழர் கட்சியானது ஒரு பிரிவினைவாத இயக்கம், அதை கண்காணிக்கப்பட வேண்டியது என அந்த காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் பேசியிருக்கிறார். அதே போல இணையதள குற்றங்களால் தானும் தனது குடும்பத்தாரும் தனது மனைவி உள்ளிட்டோர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், தங்களுடைய புகைப்படத்தை வைத்து அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் நாடெங்கிலும் பல இடத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான போலியான செய்திகளையும் அவதூறான செய்திகளையும் தங்களை பரப்பி தங்களுடைய மன உளைச்சலை ஆளாக்கியதாகவும் அந்த மாநாட்டில் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத இயக்கம், அதனை கண்காணிக்கப்பட வேண்டிய இயக்கம் என காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் திருச்சி எஸ்பி வருண்குமார் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய தெளிவான தகவல்களுக்கு நன்றி சதீஷ்மணி. banned LTT organization. So they start attacking me for affecting the arrest. Subsequently, again when I get shifted to another district, we are required to register an FIR, we are arrested. Continuously they attack us. That's my wife, she is my batchmate, she is also a police officer. She was attacked, her photos were mocked, and then they put out my children's photo, and they had openly, 2 SPs, they put out my children's photo and they told that we will eliminate them. If not now, after your retirement. That kind of open assault on 2 SPs. The public is also watching this. So coming to the point on this topic, we gave a complaint. The government was supportive. The police department was very supportive. 3 FIRs were registered. But it has been 3 months now. We have not got replies from Instagram, Facebook and X, former Twitter. The point being, we have escalated it at highest level. Me as a police officer, superintendent of police, got upset with the way they were responding. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.